பன்னீர் பிரியாணி ஜீரா சம்பா ரைஸ் வச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. பிரியாணிக்கு தேவையான பொருட்கள்லாம் இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா சமைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. ஃபர்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு எடுத்துக்கலாங்க. எப்பவுமே பூண்டு அதிகமாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வெங்காயம் நறுக்கி எடுத்துக்கோங்க. புதினா, மல்லித்தலை, ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. ஒரு தக்காளி நறுக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பச்சை பட்டாணி, பன்னீர் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு தேவையான பிரியாணி ஐட்டம்ஸ், அது இல்லாமல் கொஞ்சம் தயிர் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மசாலா அரைச்சிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், எடுத்து வச்ச மல்லித்தலை, புதினா இதெல்லாமே போட்டுக்கலாங்க. இது கூட ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டாக முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. முந்திரி பருப்பு ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. முந்திரி பருப்பும் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு வடைச்சட்டி இல்லைனா ஒரு தோசைக்கல் வச்சு எண்ணெய் விட்டு நம்ம நறுக்கி வச்ச பன்னீர் ஸ்லைஸை இதில் போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. முன்னாடியும் பின்னாடியும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. நம்ம செய்ய போது ஜீரா சம்பா ரைஸ் ஒரு டம்ளர் எடுத்து சைடில் ஊற வச்சுக்கலாங்க. இது 25 மினிட்ஸ் ஊறினா போதுங்க. அதுக்கப்புறம் குக்கர் வச்சு எண்ணெய் விட்டு பிரியாணி தாளிப்பெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டுங்க. வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நறுக்கி வச்ச ஒரு தக்காளியையும் போட்டு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வரட்டும். இதெல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்ச தயிரில் 2 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் தயிர் விட்டுட்டு தயிர் நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சப்பொடி 1 டேபிள் ஸ்பூன் கலருக்கு, கொஞ்சம் மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இது இல்லாமல் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. மல்லித்தூள் நல்லாவே டேஸ்ட்டை கூட்டி கொடுக்கும். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணி வச்ச புதினா இலையும் இது கூட போட்டுக்கலாங்க. நல்ல மணமாக இருக்கும். புதினா இலை நிறையவே போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு கலக்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். பச்சை பட்டாணியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம டோஸ்ட் பண்ணி வச்ச பன்னீரையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. உப்பையும் போட்டதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் 1 டம்ளர் ஜீரா சம்பா ரைஸுக்கு அதே டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. அளவு கரெக்டாக இருக்குங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்ச ரைஸையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ரைஸை ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு மூடிடலாங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 2 விசில் விட்டிங்கன்னா போதுங்க. அதிகமாக விசிலே விட வேணாம். விட்டால் குழஞ்சி போயிடும். 2 விசில் விட்டுட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்குங்க. இது லேசாக அப்படியே மேலாப்பில் கலந்து விட்டோம் அப்படின்னா உதிரியாக பிரியாணி வந்தது நல்லாவே தெரியுங்க. ஜீரா சம்பா ரைஸ் இந்த மாதிரி இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க.